அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 9லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் 8 ஏழில் உள்ள எல்லா வினாக்களும் போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார்னா ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். அடுத்த வினா, தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை எழுதியவர் யார்னா ஜெயகாந்தன். தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன். அடுத்த வினா, சித்தாளு கவிதையின் ஆசிரியர் யார்னா நாகூர் ரூமி. சித்தாளு கதையின் ஆசிரியர் யார்னா நாகூர் ரூமி. அடுத்த வினா, நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்னன்னா முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. அடுத்தது, நாகூர் ரூமியின் பிறந்த ஊர் எதுனா தஞ்சாவூர் மாவட்டம். நாகூர் ரூமியோட பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்த வினா, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யாருன்னா நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் நாகூர் ரூமி. அடுத்த வினா, தேம்பாவணியின் ஆசிரியர் யாருன்னா வீரமாமுனிவர். தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். அடுத்த வினா, கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யாருன்னா திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். அடுத்த வினா, யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா அருளப்பன் என்று அழைக்கப்பட்டார். யோவான் அருளப்பன் என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்னா அருளப்பன். கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார்னா அருளப்பன். அடுத்த வினா, அருளப்பருக்கு வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சூட்டியுள்ளார்னா கருணையன். அருளப்பருக்கு வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சூட்டியுள்ளார்னா கருணையன். அடுத்த வினா, கருணையனின் தாயார் பெயர் எலிசபெத். கருணையனின் தாயார் பெயர் எலிசபெத். அடுத்த வினா, இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்னா சந்தா சாஹிப். அவர் யார்னா திருச்சியோட மன்னர். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்னா சந்தா சாஹிப். அவர் திருச்சியின் மன்னர். அடுத்த வினா, இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லோட பொருள் என்னன்னா தூய துறவி. அப்போ இஸ்மத் சன்னியாசினா தூய துறவி என்று பொருள். அது என்ன சொல்லலாம் பாரசீக சொல். அடுத்தது, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை பெயர் என்ன? சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் சூசையப்பர். அடுத்த வினா, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்னா சூசையப்பர் என்கிற வளன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்னா சூசையப்பர் என்கிற வளன். அடுத்த வினா, தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் உடையதுனா 3 காண்டங்கள். இது ஒரு முக்கியமான வினா. தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் உடையதுனா 3 காண்டங்கள். அடுத்தது, தேம்பாவணியில் எத்தனை படலங்கள் உடையதுனா 36 படலங்கள் உடையது. தேம்பாவணியில் 3 காண்டங்கள் உடையது, 36 படலங்கள். அடுத்தது, தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோனா 3615 பாடல்கள். மொத்தம் 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். இது ஒரு முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்தது, தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. அடுத்த வினா, சதுரகராதியை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். சதுரகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்தது, தொன்னூல் விளக்கம் என் நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். சதுரகராதி எழுதியவர் வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் நூல் எழுதியவரும் வீரமாமுனிவர். அடுத்தது, பரமார்த்த குருகதைகள் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது, ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா கு அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா கு அழகிரிசாமி. அடுத்த வினா, கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யாருன்னா கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி. அடுத்தது, ஆலாங்கானத்து 5 வரை இருத்து என்று மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலாங்கானம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தின் ஆலாங்கானம் என்ற ஊர். அடுத்தது வினா, மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படிப்பதில் பெயர் பெற்ற யாருன்னா கு அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படிப்பதில் பெயர் பெற்ற யாருன்னா கு அழகிரிசாமி. அடுத்தது, தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னா விளக்கு. தீவகம்னா விளக்கு என்று பொருள். அடுத்த வினா, தீவக அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தீவக அணி 3 வகைப்படும். அடுத்தது,
புல் என்பதன் பொருள் பறவை. புல்லுனா பறவை. அடுத்த வினா, நிரல் நிறை அணி கூறும். நிரல் என்பதன் பொருள் வரிசை. நிரல் நிறை அணி கூறும். நிரல்னா வரிசை. அடுத்தது, தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். தன்மை அணி 4 வகைப்படும். அடுத்த வினா, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் தண்டி அலங்காரம். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் தண்டி அலங்காரம். அடுத்தது, அந்த அசை அதோட வாய்ப்பாடு பார்க்கலாம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். இது முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம். அடுத்து பாருங்க, இப்போ நேர் நேர்னா தேமாவா, கடைசியில் நேர் நேர் முடிஞ்சுன்னா அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் காய் காயின்னு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நேர் நேர் நேரா, அப்போ தேமாங்காய். நேர் நேர்னா தேமா, பக்கத்தில் இங்கே நேர் இருக்கிறதுனால காயின் சேர்த்துங்க. அடுத்தது, நிறை நேர் புளிமா, இங்கே நேர் இருக்கிறதுனால காய் சேர்த்துங்க, புளிமாங்காய். அதே போல் நேர் நிறை கூவிலம், நேர் இருக்கிறதுனால காயின் சேர்த்துங்க. அடுத்தது, நிறை 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 நேர் அப்படிங்கிறது கருவிலங்காய். அடுத்து பாருங்கள், கடைசியில் நிறைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கணும், கனின்னு சேர்த்துக்கணும். நேர் இருந்துச்சுன்னா காய் சேர்த்துக்கணும், நிறைன்னு இருந்துச்சுன்னா கனி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நேர் நேர் நிறைனா தேமாங்கனி, நிறை நேர் நிறைனா புளிமாங்கனி, நேர் நிறை நிறைனா கூவிலங்கனி, நிறை நிறை நிறைனா கருவிலங்கனி. அடுத்தது, பாடலின் முடிவும் அசைவும் வாய்ப்பாடு பாருங்க. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. நண்பர்களே, இனி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் 9 முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.